ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல தகப்பனுக்காண்டி உங்களை நன்றி செலுத்துறேன். உங்களோட அன்புக்காண்டி, இயேசு எங்களோட தியாகத்துக்காண்டி, ஆவியானவரே உங்களுடைய வல்லமைக்காண்டி, we give all the thanks, we give all the praise, we give all the glory and honor and to Father, Son and the Holy Spirit. Thank you. நீங்க வந்ததுக்காண்டி எங்களோட பேசுங்க. மரித்து போயிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் உயிரோடு எழுப்புங்க. உங்களோட உயிர் தெழுந்த வல்லமையை எங்களுக்கு வேணும். we come to thee Lord. எங்களுக்கு வேணும், எங்களுக்கு நீர் தந்தரணும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆமென். God bless you. இந்த உயிர் தெழுந்த நாள்ல நம்ம எல்லாரும் ஒன்றாக சேரும்படியாக தேவன் கொடுத்த இந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்துக்காண்டி அவரை நான் நன்றி செலுத்துறேன். காலையிலே தூங்குறீங்க நிறைய பேரு. இங்க பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய முடியல. ஏன் தெரியுமா? இங்க பெரிய காரியங்களை செய்ய முடியல. நம்மளுடைய அவிசுவாசம், நம்மளுடைய நெக்லிஜென்சி, தேவனை மதிக்காத காரியங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர். You cannot clap hands. எல்லாரும் சத்தமா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு நல்ல கிளாப் கொடுங்க. Louder. மனுஷங்க இன்னைக்கு இருப்பாங்க, மரிச்சு போயிருவாங்க. You must be always alive. சர்ச்சுக்கு வந்தனா உயிரோட வரணும், செத்தவர்களாக இல்ல. இன்றைக்கு நான் தூங்கவே இல்லை, உங்க முன்னாடி நிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷா நிக்கிறேனா இல்லையா? இயேசு இருக்கார் உள்ள. நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொன்னவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தூக்கம் வராது. அப்பாவை நினைச்சா தூக்கம் வராது. தூங்கறதுக்கு வரீங்க, ஒரு சிலர் வரணுமேனு வரீங்க, பண்டிகைக்காண்டி வரீங்க. நாங்க அப்படி வரல, அப்பாவை பார்க்கறதுக்கு வாங்கிட்டு போறதுக்கு வந்திருக்கோம். So be always fearful. அப்பா சொல்றாரு, ஒரு சிலருக்கு தான் இங்கே நான் வேணும். ஒரு சிலர் என்னை தேடுறது கிடையாது, வாய் அளவுக்கு தான் தேடுறாங்கன்னு சொல்றாரு. இது அப்பா சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். சோ சபை எப்படி இருக்கணும்னா உயிரோட இருக்கணும். வாலிப பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? இனிமே இருங்க, சரியா? இருப்பீங்களா? ஆமேன். அந்த ஆமேன் கூட வர மாட்டேங்குது பாருங்க. ஆமேன். நல்ல உள்ள இருந்து வரணும். என்னைக்கு உள்ள இருந்து வருதோ, with all your heart, with all your mind, with all your soul, முழு மனசோடு அன்பு இருந்தாதான் முழு மனசோடு வரும். உங்க அல்லேலூயாலே தெரிஞ்சிரும் நீங்க கடவுளை எவ்வளவு நேசிக்கிறீங்க. உங்க ஆமேன்ல தெரிஞ்சிரும் நீங்க தேவனை எவ்வளவு நேசிக்கிறீங்க. So give all your strength to the Lord. Okay? Okay. இந்த நாள் ஒரு பாரம்பரியமாக கொண்டாடக்கூடிய நாளாக விசுவாசிகள் நம்புறாங்க. வருஷம் ஈஸ்டர் வருது, ஒரு ட்ரெடிஷனல் ஈஸ்டர், ஒரு பாரம்பரியமாக அந்த நாளை ஆசரித்துக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் உயிர் தெழுந்த வல்லமை ஒவ்வொரு நாளும் உன் ஜீவியத்தில் காணப்பட வேண்டும், அனுபவிக்க வேண்டும். ஒரு மனிதன் ஆதாம் மூலமாக மரணம் உலகத்துக்கு வந்தது போல ஒரு மனிதன் இயேசுவின் மூலமாக, அவருடைய உயிர் தெழுதல் மூலமாக ஜீவன் உலகத்துக்கு வந்தது. என்ன வந்தது? ஜீவன். சத்தமா என்ன வந்தது?
ஜீவன் வந்தது. யாரால ஜீவன் வந்தது? உயிர்த்தெழுந்த இயேசுவினால ஜீவன் வந்தது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல இயேசுவுக்குள் எல்லாரும் உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் நம் பாவத்துக்காக மரித்து உயிரோடு எழுந்தவர். என்ன செய்தவர்? உயிரோடு எழுந்தவர். கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்காவிட்டால் யோசிச்சு பாருங்க, இயேசு மட்டும் உயிரோடு எந்திரிக்கலனா நம்மளோட பிரசங்கமே வீண், சபையே வீண், விசுவாசம் வீணா இருக்கும், ரட்சிப்பு இராது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அப்படியே கெட்டு போயிருப்பார்கள். அவர்களுக்கு உயிர் தெழுதல் இருந்திருக்கிறது. நியாயமான வாழ்க்கைக்கு, தியாகமான வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம் இல்லாமல் இருந்திருக்கும். இயேசு மரித்ததுனாலதான், அவரோட சாக்ரிஃபைஸ், அவரோட தியாகமான வாழ்க்கை, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா இப்படி சந்தோஷமா போகணும், சொகுசா போகணும்னு எல்லாரும் நினைச்சிருக்கிறாங்க. பட் பைபிள் அப்படி சொல்லல, பவுல் அந்த மாதிரி சொல்லல. நீ கிறிஸ்துவோடு மரிப்பாயானால் கிறிஸ்துவோடு எழுந்திருப்பாய். இதோட சீக்ரெட் அநேக பேருக்கு தெரியாது. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிற ஒவ்வொரு பாடுகள், கஷ்டங்கள் இயேசுவின் பாடுகளாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் அவரோட ஆளுகை செய்ய முடியும். இந்த உலகத்துல யாரெல்லாம் இயேசுவோடு மரிக்காதவர்கள், அவர்கள் உயிர் தெழ முடியாது. We cannot reign. இயேசுவின் ஊழியம் தோற்று போனதாய் இருக்கும். இன்னைக்கு ஜெயம் உள்ளவராய் நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், வியாதியை ஜெயித்தார், கட்டுகளை ஜெயித்தார். மரணம் அவரை பூட்டி வைக்க முடியல, பாதாளம் அவரை கட்ட முடியல. அப்பேற்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். செத்தவர்களை போல அல்ல. You are coming before the Lord. ஜீவாதிபதிக்கு முன்னாடி வரீங்க. இனி இந்த சபை செத்த சபையாக இருக்க கூடாது. செத்த வாலிபர்களை கொண்ட சபையாக இது இருக்க கூடாது. We must be alive. ஜீவனோடு. மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். We can live. இயேசு உயிர்த்தெழுந்ததனால இந்த வெற்றியான வாழ்க்கை எதுவும் நம்மளை மேற்கொள்ளாது. If you are right with the Lord, ஆண்டவரோட உன்னோட உறவு சரியா இருக்குமானால் நீ ஜெயம் உள்ளவனா இந்த உலகத்துல வாழ்வ. விசுவாசிக்கு வல்லமையே கிடையாது. இயேசு உயிர் தெழாவிட்டால் விசுவாசிக்கு வல்லமையே கிடையாது. நம் தேவன் உயிரோடு இருக்கிறார். ஆமென். இயேசுவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவ விசுவாசத்தின் மூளைக்கல்லாக இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் எங்க மேல தெளிக்கட்டும்னா உடனே ஆண்டவர் தெளிக்கிறார். இயேசுவின் உயிர்த்தெழுதல் விசுவாசத்தோட மூளைக்கல்லா இருக்கு. உயிர்த்தெழுதல் இல்லைன்னா விசுவாசமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசியாதவர்கள் நீங்கள் இன்னும் பிரச்சனையில் தான் இருப்பீர்கள். ஆண்டவரோட உயிர்த்தெழுதலை நம்பாதவங்க பிரச்சனையில தான் இருப்பீங்க. You cannot see victory in your life. உங்க வாழ்க்கையில ஜெயத்தை உன்னால பார்க்க முடியாது. கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது? மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. இந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால தான் உண்டாகிறது. இன்னைக்கு ஜான் இறந்துட்டாரு. கட்டாயமா ஒரு நாள் போய் அவரை பார்ப்போம். ஹல்லேலூயா.
அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு இல்லையா? இயேசு உயிர்த்தெழுந்ததனால தான் அந்த நம்பிக்கை. He is the first born of resurrection. and இந்த உலகத்துக்கு நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும், ஒவ்வொரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு வழி இருக்கு, நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். சோர்ந்து போக கூடாது. There is answer. எந்த கட்டுகளும் நம்மளை கட்டாது. Make sure நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறன்றதை நீ நம்பினா, you are not bound to anything. எதுக்கும் நீ அடிமை கிடையாது. You are free indeed. நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பாயானால் ஆண்டவர் உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். இயேசு சிலுவையில் அறைந்த போது நிறைய ஆண் சீஷர்களா ஓடி போயிட்டாங்க. அவரை கெத்செமனே தோட்டத்துல பிடிச்ச உடனே கொல்கதா மலையில கொண்டு போய் சிலுவையில அறைய போது நிறைய பேர் போயிட்டாங்க. நிறைய பேர் அங்க இல்ல, அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று மத்தேயு 26 எழுதியிருக்கு. நீங்க எடுத்துக்க வேண்டாம். ஆனா இயேசுவின் சிலுவையில் மரிக்கும் போது தியாகமான பெண் சீஷர்கள் இருந்தார்கள். யோவான் இருந்தார், ஒரு சிலர் இருந்தார்கள். அவருக்கு என்ன நடக்குதுன்னு நின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பெண் சீஷர்கள் இருக்காங்களா இல்லையா? நம்மளாம் சீஷர் ஆகணும். சைடு உட்கார்ந்து இருக்கிறோம். Devotees for God. நான் லேடி, என்னால எதுவும் செய்ய முடியாது. You can do great things for God. ஆண்டவருக்காண்டி நீங்க பெரிய காரியத்தை செய்ய முடியும். உங்க லைஃபை தேவனுக்கு கொடுங்க, கர்த்தர் உங்களோட இருப்பார். நம்ம இந்த மத்தேயு 28வது அதிகாரத்துக்கு திருப்பிக்கலாம். தூங்காதீங்க. ஆண்டவரே பேசுங்கன்னு சொல்லி வந்தவங்களுக்கு இன்னைக்கு பேசுவார். எப்பவும் வந்துட்டு போறவங்களுக்கு பேச மாட்டார். எங்களோட பேசுங்கன்னு சொன்னவங்களுக்கு ஆண்டவர் பேசுவார். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். ஆண்டவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. இது ஓய்வு நாளா இருந்துச்சு. எப்ப வராங்க பாருங்க. மகதலேனா மரியா வந்து she was possessed by the spirit. ஆவியினால பிடிபட்டவள். ஆண்டவரோட விடுதலையை அவள் வாங்கினவள். ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டவள். எந்த அளவுக்கு தேவன் அவளை விடுவித்தாரோ அந்த அளவுக்கு தேவனை நேசித்தாள். இன்னைக்கு அநேகர் நம்மளை தேவன் விடுதலை செய்திருக்கிறார். நாம் அந்த அளவுக்கு தேவனை நேசிப்பது கிடையாது. 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் வரும்போது எல்லாரும் பக்தியா இருப்பாங்க. ஏன் பக்தியா இருப்பாங்க? நல்ல மார்க் வரணும். 10ஆம் கிளாஸ் முடிஞ்சவன 11ஆம் கிளாஸ் வரும்போது பயம் எல்லாம் போயிரும். இஷ்டத்துக்கு வாழ்வோம். அடுத்து 12ஆம் கிளாஸ் வரும். அப்ப உடம்புல கொஞ்சம் பயம் வரும். ஏன்? மார்க் கொடுக்கணும் ஆண்டவர். இவ அப்படி கிடையாது. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என் தேவன் என்னை விடுதலை செய்திருக்கிறார் என்ற நன்றியோடு இயேசுவை அதிகமா நேசித்தாள். உன்னை தேவன் எவ்வளவு மன்னிக்கிறாரோ அவ்வளவு நீ அவரை நேசிக்க வேண்டும். உன்னை தேவன் எவ்வளவு பராமரிக்கிறாரோ அவ்வளவு அவரை நேசிக்க வேண்டும். உன்னை தேவன் எப்படி எல்லாம் பாதுகாக்கிறாரோ அவ்வளவு அவரை நேசிக்க வேண்டும். நீ நேசிக்கிறாயா? And she is an ordinary woman. ஒரு சாதாரணமான ஒரு பெண். அவ்வளவு அன்பு, தேவன் மேல அன்பு, அவர் ஆராதிக்கிறதுல. She worshiped God. எப்ப வராங்க?
10 மணிக்கு வரல, காலங்காத்தால. எத்தனை பேர் நம்ம காலங்காத்தால இயேசுவை தேடுகிறோமோ? சூரியன் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவரை தேடுவது கிடையாது. இவங்க காலங்காத்தாலே வந்துட்டாங்க கல்லறைக்கு. இவங்க காலங்காத்தால வந்த அந்த காலத்துல மரியானா நிறைய பேருக்கு மரியான்ற பேர் இருக்கும். சோ இதுல அவளும் மரியாளும் எழுதியிருக்கு. கல்லறைக்கு பார்க்க வந்தாங்க. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். பார்க்கிறாங்க இவங்க. பூமி மிகவும் அதிர்ந்தது. ஒரே ஒரு தேவதூதன் முன்னாடி நிக்க முடியாது. இன்னைக்கு அசால்ட்டா உட்கார்ந்து இருக்கிறீங்க. கை தட்டாம, பாடாம, தேவனை துதிக்காம. இன்னும் கொஞ்சம் தைரியம் நமக்கு என்னன்னா, தேவனுடைய பிரசன்னத்திலே தூங்குறோம். தூங்குறது சரியான ஆவி கிடையாது. நீங்க போய் உங்களை ஆராய்ச்சி பாருங்க. மீட்டிங்ல உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல நீங்க சரியில்லாமல் இருப்பீர்கள். அந்த இடத்தை சரி பண்ணுங்க. அந்த இடத்தை நீங்க சரி பண்ணீங்கன்னா தூக்கமே வராது. நான் அனுபவமா உங்களுக்கு சொல்றேன். தூங்குறது ஒரு சரியான ஆவியில தேவனுடைய பிரசன்னத்துல வார்த்தையை கேட்கணும். வார்த்தையை கேட்காம எங்கன்னா யோசிச்சீங்கன்னா தூக்கம் வந்துடும். இவங்க என்ன செய்யறாங்க? ஒரு ஏஞ்சல், ஒரே ஒரு தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி, அவ்வளவு பெரிய வெயிட்டான கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்களை போல ஆனார்கள். பாருங்க, என்ன ரோம அரசாட்சியா இருந்தாலும் சரி, கண்ணு விழிக்காம காக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம் தேவன் நினைத்ததை செய்தே முடிப்பார். ஆமென். எந்த பவர்ஸ் அவரை நிறுத்தாது, எந்த வல்லமையும் அவரை தடுக்க முடியாது, எந்த அதிகாரமும் அவரை தடுக்க முடியாது. அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். யாவே, எபிரேயர் பைபிள்ல யாவேன்னு எழுதி, the angel of Yahweh. ஐந்தாவது வசனம், தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதீர்கள். பாத்தீங்களா? யார பாக்குறாங்க? தேவதூதர்களை பாக்குறாங்க. நீங்க என்னத்தை பாக்குறீங்க? எத்தனை வருஷமா வரீங்க? இங்க ஒரு சிலரோட கண்களை தேவன் திறக்கிறார். அவர்கள் பார்க்கிறார்கள். ஆவியின் தளத்துக்குள்ள போறாங்க. உங்களுக்கு வேணும்னா அவங்களை நிக்க வச்சு இங்க சொல்றேன். வார வாரம் அவர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள். ஆவியானவர் பேசுறத கேக்குறாங்க. பரலோகத்தின் வாசல் கிட்ட போறாங்க. இயேசு ஆண்டவர் பேசி சொல்றத பாக்குறாங்க. தெரியாது ஏன் அக்கா வர்ஷிப்க்கு இவ்வளவு நேரம் தராங்கன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஆனா எல்லாரும் என்னை திருப்பிட்டு கேக்குறாங்க, ஏன் நீங்க சீக்கிரம் முடிச்சீங்க? நாங்க இப்பதான் அங்க போய்கிட்டு இருந்தோம், முடிஞ்சிருச்சு. எப்ப அந்த அனுபவங்கள்லாம் இங்க இருக்கிற ஆன்டிஸ்க்கு அங்கிள்ஸ்களுக்கு வரப்போகுது? என்னைக்காச்சும் அந்த ஆசை இருந்திருக்கிறதா? நான் தேவனை பார்க்கவே இந்த ஆலயத்துக்கு வருகிறேன், என் கண்ணை திறங்க ஆண்டவரே. எல்லாரும் பார்க்கறாங்க, நானும் பார்க்கணும் அப்படின்னு பிரதர்ஸ்க்கு ஆசை இருக்கா? சிஸ்டர்ஸ்க்கு ஆசை இருக்கா? இந்த ஆசை இருக்கணும். நான் பார்க்கணும், அப்பா உங்களை பார்க்கணும், என் கண்ணை திறங்கன்னு நீங்க ஆசையோடு கேட்டு வந்தீங்கன்னா உங்க கண்ணு தேவன் திறப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் அப்பா கிட்ட கேட்டேன், ஏன் இதெல்லாம்? ஏன் லிசி அவங்களுக்கு
ஆசையோடு வர்றது கிடையாது. உங்களுக்கு ஆசையெல்லாம் என்ன இருக்கு எனக்கு தெரியாது. எங்களுக்கு ஆசையெல்லாம் அவர்தான். என் ஆசையெல்லாம் என்னேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என்னேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. ஜெபமா, என் ஆசையெல்லாம் என்னேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என்னேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓகே, எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவரை நேசிச்சவங்களுக்கு தான் தெரியும் அவர் எவ்வளவு நல்லவர். I want இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் மணவாளனை போல நீங்க நேசிக்க கத்துக்கணும். ஒரு நாள் என்ன செய்வார் தெரியுமா? நீங்க அவர் கிட்ட கிட்ட போக அவர் உள்ள வந்துருவார். அவர் உள்ளே தான் இருப்பார். உன் கையை அவர் மாறிடுவார், உன் கண்ணை அவர் மாறிடுவார். இயேசுவனருக்குள்ள வளர்ந்துடுவார். வளர்ந்துட்டார்னா அவர் பார்க்கிற மாதிரியே நீ பார்ப்ப. நீ இன்னைக்கு முறைக்கிற, ஏன் முறைக்கிற? இயேசு கண்ணு இல்ல. இயேசு உனக்குள்ள இருந்தானா நீ முறைக்க மாட்ட. இயேசு உனக்குள்ள இருந்தானா கோபம் வராது. இயேசு உனக்குள்ள இருந்தானா இயேசுவை போலயே மன்னிச்சிருவ. எப்ப உங்களுக்குள்ள ஆண்டவர் வர போறாரு? ஆண்டவருக்கு நீங்க இடம் கொடுக்க போறீங்க. எத்தனையோ கிறிஸ்மஸ், எத்தனையோ ஈஸ்டர்ஸ், எத்தனையோ குட் ஃப்ரைடேஸ். ஐ பெக் யூ ஆல், இந்த மணவாளனை ஏத்துக்கோங்க. அவர் போதுமானவர். அந்த தூதன் இந்த ஸ்திரீகளை பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்கள் பயப்படாதீர்கள். இன்னைக்கு விதவிதமான பயங்கள், வேலை விஷயத்துல, நட்பு விஷயத்துல, தனிமையில, டாக்டர்ஸ் கிட்ட அடிக்கடி போறது, மரணம், எதிர்ப்பு, வலி, விதவிதமான வலிகள். இந்த விழுந்து போன உலகத்துல விழுந்து போன மனுஷர்களுக்கு தேவன் இருக்கிறார். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பயப்படுறாங்க ஒரு சிலர். கொஞ்சம் வலி வந்தாலும் பயம் வந்துருது. ஏன் பயப்படணும்? பல நேரங்கள்ல வலி எனக்கு எங்க திடீர்னு வரும். நான் ஒரே வார்த்தை அப்பாட்ட சொல்லுவேன், Lord, you heal me. இம்மிடியேட்டா பறந்துரும். இம்மிடியேட்டா பறந்துரும். இயேசு உயிரோடு இருக்கிறார். அதை நம்புறவங்களுக்கு தேவன் நன்மையான காரியங்களை செய்வார். இயேசுதான் இந்த உலகத்துல நம்பிக்கை. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர் நம்மளை தூக்கி எடுப்பார். சோ இவங்க அதிகாலையில போறாங்க, அதனாலதான் கண்டடைறாங்க. பாத்தீங்களா? நான் வாலிப வயசு இருக்கும் போது அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் சொன்னதுனால மிட் நைட்ல எந்திரிச்சிருவேன். 3 மணி 3:30 மணி நேர போவேன். அந்த காலத்துல எல்லாம் கிணறு தான் இருக்கும் இல்லையா? கிணறு தான் இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் தூங்குவாங்க. அங்க போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து அப்பா கிட்ட கேட்கிற ஒவ்வொரு பெட்டிஷனும் கொடுத்துருவார். ஒவ்வொரு பெட்டிஷனும் கொடுத்துருவார். என் வாழ்க்கையில நான் ருசி பார்த்திருக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் சொன்னதை
அவர் பதில் கட்டாயமாக எனக்கு கிடைக்கும். இந்த காலத்துல ஆண்டவரை தேடுறது இல்லை. ஏன்னா அப்பா அம்மா நல்லா சம்பாதிக்கிறாங்க, சாப்பாடு இருக்கு, துணி இருக்கு, எல்லாமே இருக்கு. யாருக்கும் ஆண்டவரை தேட வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஆனா எங்களை தேவன் எப்படி வளர்த்தார்னா அவரை நோக்கி பார்க்கும்படியாக வளர்த்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்லுவாங்க, ஏலியா இருக்கிறவன் பாக்கியவான் சொல்லுவாங்க. இவ்வளோ கஷ்டங்களையும் என்னுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்ததுக்கு நான் நன்றி தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் கிட்ட கிட்ட என்னை கொண்டு போனார். ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது கலங்கினாலும் அவர் கிட்ட கொண்டு போனார். மறுபடியும் பிரச்சனை வரும், கலங்குவேன், அவர் கிட்ட கொண்டு வருவார். மறுபடியும் பிரச்சனை வரும், கலங்குவேன், மறுபடியும் அவர் கிட்ட கொண்டு வருவார். இதை செய்யாது. என் வாழ்க்கையில பாடங்களை கற்றுக் கொடுத்து இப்ப நீங்க 1 லட்சம் ரூபாய் என் முன்னாடி வச்சாலும் என் மனசு அந்த காசு மேல போகவே போகாது. எவ்வளவு விலையேற்பட்ட ஆடைகளை கொண்டு வந்து எனக்கு முன்னாடி வைத்தாலும் என் மனசு போகாது. எவ்வளவு நகைகளை நீங்கள் முன்னாடி வைத்தாலும் என் மனசு அந்த நகைகள் மேல போகாது. அந்த மாதிரி ஆண்டவர் வளர்ப்பார். கொஞ்சம் கஷ்டம் வந்தாலே நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். பசங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டா மனசு கேட்க மாட்டேங்க. அனுமதிங்க, ஆண்டவரை அனுமதிங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில ஆண்டவரே உங்க சித்தம் நடக்கட்டும் நீங்க அனுமதிங்க. அவர் உங்களை அழகா குயவனை போல அழகா வணைஞ்சு உங்களை ஒரு அழகான பாத்திரமா நிறுத்துவார். இந்த உலகத்துக்கு அழகான பாத்திரம் அவசியம் தானே? ஆமா, கடைக்கு போனீங்கன்னா எது அழகா இருக்குன்னு அதை பார்த்து தான் வாங்குவீங்க. ஓட்ட உடசல வாங்குவீங்க, வாங்க மாட்டீங்க. நம்மளெல்லாம் தேவன் ஒரு அழகான பாத்திரமா மாத்த ஆசைப்படுறார். அவர் கையில கொடுத்தா என்ன, கொடுங்க. அவங்க சொன்ன முதல் வார்த்தை பயப்படாதே, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, நாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இயேசு சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். போங்க போங்க, சீக்கிரமா போங்க, போய் எல்லாருக்கும் சொல்லுங்க, அவருடைய சீசர்களுக்கெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. 8வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்? அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும், 2 கலந்து இருக்கு பாருங்க. வாழ்க்கைனா 2 கலந்து இருக்கும். எப்பவுமே சந்தோஷமா வாழ முடியாது. பயமும் சந்தோஷமும் கலக்கிறது தான் வாழ்க்கை. ஒரு விசுவாசியோட வாழ்க்கை அதுதான். ஆனா ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கக்கூடிய அழகு என்ன தெரியுமா? பயம் வரும்போது தேவ சமாதானம் உன்னை அப்படியே நிழலிடும். நான் 23வது சங்கீதம் படிச்சிருக்கோம் இல்லையா? அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார்னு எழுதியிருக்கும். ஆனா எனக்கு அமர்ந்த தண்ணீர்னா நான் என்னவோ நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த காலகட்டத்துல ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். எவ்வளவு பிரச்சனை. ஒரு சிலர் என்னை கேட்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனை உங்க தலை மேல போட்டு நீங்க எப்படிதான் இருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் நம்பிக்கைங்க. அவர் உயிரோடு என்னோட இருக்காரு. அதனாலதான் என்னால இவ்வளவு தைரியமா வாழ முடியுது. நான் பார்க்கிறேன், என்னோட மனசு அமைதியா இருக்கு. The still water. வசனமும் வாழ்க்கையும் வேற இல்லைங்க. வசனமும் வாழ்க்கையும் ஒண்ணு. அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் உன்னை விடுகிறார். I felt that. இன்னைக்கு நான் அதை ஃபீல் பண்றேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்துறார், ஆச்சரியமா நடத்துறார். எதுவுமே கிடையாது, தேவனே நடத்துறார். ஏன் நடத்துறாரு? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்ல, இருக்காரா இல்லையா? ஆமா. So God is always good. அவரெல்லாம் நம்ம கொண்டாடணும், அவரெல்லாம் கொண்டாடணும். நீ எவ்வளவு கொண்டாடுறியோ அவர் ஒன்னே கொண்டாடுவார்.
ஓகே. அவர்கள் பயத்தோடு மகா சத்தத்தோடு கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கிற போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்கொண்டார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு தேவதூதர்களாம் அவங்க அதிகாலையில போனதுக்கு ஆண்டவர் சும்மா அனுப்ப மாட்டார். தேவதூதர்களை பார்த்துட்டு திரும்புறாங்க. அப்பாக்கு மனசே கேட்கல. ஐயோ, என்னை தேடி வந்தவங்க, எனக்கு அன்பார்ந்தவங்க, உங்க எல்லாரையும் பார்த்து அப்பா அதுதான் சொல்லுவார். நீங்க எவ்வளவுதான் வெறுத்தாலும் அவர் ரொம்ப நேசிப்பார். இவங்க திரும்பி போகும்போது இயேசுவே அவர்களுக்கு முன்னாடி வந்துட்டார். வாழ்க, be rejoicing. உன்னை வாழ்கன்னு சொல்றவர் இயேசு ஒருவர் தான். ஆமென். நீ சந்தோஷமா இருன்னு சொல்றவர் இயேசு ஒருவரே. அவர் வாயில என்ன வருது பாருங்க, நம்ம வாயில என்ன வருது? அவ செத்து போனா நல்லா இருக்கும், அவன் நல்லாவே இருக்க மாட்டா. கோபம் வந்தா போதும், எதான் பேசிடுவோம். ஏசு அப்படி இல்லை. பி ரிஜாய்சிங், வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இயேசு கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ஒரு முறை என்னோட வீட்டுல இயேசு என் ஆண்டவராக வந்தார். ஆண்டவராக அவரை நான் பணிந்து கொண்டேன். ஒரு நேரம் அவர் எப்படி வந்தார், எப்படி வந்தார் தெரியாது. என்னோட ரூம்குள்ள அவர் வந்தார். இந்த உன்னத பாட்டுல இருக்கிற மாதிரியே அப்படியே என்னை பிடிச்சு ஒரு மியூசிக், என்னோட அவர், நான் அவரோடு. எவ்வளவு பெரிய அனுபவம், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா இயேசுவோடு வாழ்வது. இன்னொரு முறை வந்தார். அந்த பாட்டு பாடிட்டு வெளியே போகும்போது சொன்னார், நான் இங்கதான் இருப்பேன். லிசி, I will be standing here. அப்ப ஜான் உயிரோட இருந்தார். நான் எங்கே போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன் அப்படின்னார். இன்னொரு முறை ராஜாதி ராஜாவாய் வந்தார். என்ன ட்ரெஸ்ஸுங்க அவர் ட்ரெஸ், ராஜா மாதிரியே ட்ரெஸ் போட்டு வந்தார். என்னை கூட்டிட்டு ரோட்ல நடந்து போனார். நான் முன்னாடி போற, அவர் எனக்கு பின்னாடி வந்தார். இனிமே நான் தான் ராஜா, நீ யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை லிசி. I'll be your king. Amen. He'll be our king. என்ன உலகத்துல எனக்கு என்ன வேணும், என்ன சொத்து வேணும், என்ன நகை வேணும், என்ன பணம் வேணும், எதுவுமே வேண்டாம். He is the king of my life. அவர் என் வாழ்க்கையின் ராஜா. ஏன் இந்த தைரியம் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? அவர் ராஜா இருக்கிறதுனால தான் அந்த தைரியம் கொடுத்திருக்கிறார். We need not fear. அவர் நம்மளோடவே இருப்பார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பணிந்து கொண்டு அவரை ஆராதித்து, இந்த பாருங்க, அவர் வந்தவன அவர் பாதத்தை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். இங்க பணிங்கிறது கூட இல்ல, பிள்ளைங்க தூங்குறீங்க, இங்க தூங்குறீங்க, இங்க அவங்க இருக்காங்க, அவங்க கண்ணு குருடா இருக்கு. எத்தனை பேரை எழுப்பி நான் சொல்லணும் இன்னைக்கு? Shall I call them? ஒவ்வொரு வாரமும் தேவன் வரார். குருத்தோலை அன்னைக்கு கழுதையின் மேல் உட்கார்ந்தவராய் இங்கே நின்னார். சிலுவையில் அறைந்த நாள் அன்னைக்கு, குட் ஃப்ரைடே அன்னைக்கு சிலுவையில் நிர்வாணமாய் ரத்தத்தோடு நின்னார். உங்க கண்ணு பார்க்கல, இன்னைக்கும் வருவார், உயிர் தெழுந்தவராய் வருவார். ஆமென். ஒரு சிலர் பாப்பீங்க. You will see the resurrected God. எப்ப கேட்க போறீங்க? நானும் பார்க்கணும்,
உங்களை ரிசரக்டட் காடா பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க பார்ப்பீங்க. we must learn to adore him. அவரை கனப்படுத்த கத்துக்கணும். நீங்க மதிச்சாதான் அவர் உங்களை மதிப்பார். என்னை நேசிக்கிறவர்களே நான் நேசிப்பேன் எழுதியிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசுவை உடையவர்கள் ஜீவனுடையவர்கள். நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். இது அப்பாவோட வார்த்தை. நான் பிழைச்சிருக்கேன், நான் உயிரோட தான் இருக்கேன், நீங்களும் உயிரோட தான் இருப்பீங்க. எப்படி இருக்கணும்? ஜீவனோடு நம்ம வாழணும். ஒன்று பேதுரு 1:3 எடுக்க வேண்டாம். மறுபடியும் பிறக்கும் அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம். எதனால? உயிர்த்தெழுதலினால. 1 கொரிந்தியர் 6:14 என்ன எழுதியிருக்குன்னா, உயிரோடு எழுப்பின தேவன் நம்மையும் உயிர்ப்பிப்பார். ஏன் பயப்படுறீங்க? உன் உடம்பு செத்தே கிடக்கட்டும், இயேசு உயிரோடு எழுப்புவார். If you believe his resurrection, அவரோட உயிர்த்தெழுதலை நீ நம்புவாயானால், உன்னுடைய சரீரத்தில் என்ன செத்து கிடந்தாலும் அழுகி இருந்தாலும் தேவன் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். ஒரு சிலர் நம்புறது இல்ல, நம்ம என்ன பண்ணறது? There is no disease before the resurrection. There is no sickness before the resurrection. பலவீனம் வரும், போயிடும். நீங்க அதுக்காண்டி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஜுரம் அடிச்சா அப்படியே கவலை வந்துடும். ஸ்பெஷலி கேர்ள்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு வாழணும், தைரியமா சொல்லக்கூடாது. We must be very smart. எனக்கு எத்தனையோ முறை ஜுரம் வரும். ஜானுக்கு ஜுரம் வருதுன்னு தெரியாது. அவருக்கு நான் ஒரு தொல்லை கூட கிடையாது. I tell you today. என்னால அவருக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. பிள்ளைங்களை கேட்டுப்பார். ஹை ஃபீவர் அவருக்கு தெரியவே தெரியாது. நான் காமிச்சிக்கவே மாட்டேன். இப்படிதான் நம்ம வளரணும். அப்படி வளர்ந்தாதான் குடும்பம் அழகா இருக்கும். எல்லாத்துக்கும் நோக்கு பார்த்துட்டு வாழ்ந்தோன்னா இயேசு உயிரோட இல்லை. When I was working as a teacher, நான் டீச்சரா வேலை செய்யும் போது ஒரு நாள் கூட லீவ் எடுக்க மாட்டேன். ஹை ஃபீவர், வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஜுரம் வரும். அது ஏன்னு தெரியாது. 1 or 2 போய் பெஞ்சில் படுத்துட்டே கிளாஸ் எடுப்பேன். நானே ஹாஸ்பிட்டல் போவேன். ஒரு ஊசி குத்திட்டு நானே ஸ்கூலுக்கு போயிடுவேன். யாருக்கும் தொல்லை கிடையாது. அம்மாவுக்கும் தொல்லை கிடையாது. அம்மா வீட்டில் இருக்கிறவரில் அம்மாவுக்கும் தொல்லை கிடையாது. என்னை நானே பார்த்து கொள்வேன். ஃபர்ஸ்ட் சிசரின் முடிச்சிட்டு ஸ்டெட்ஃபோர்ட்ல 3rd day எல்லாரும் அம்மா கையை பிடிச்சுதான் நடப்பாங்க. யார் கையை பிடிக்கல. I went myself. நாங்க ரெஸ்ட் ரூம் போகும்போது என் தலையில சுத்திருச்சு. அப்ப கூட நான் விடல. நானே போயிட்டேன், நானே வீட்டுக்கு வந்துட்டேன். செய்ய முடியும்ன்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். கட்டாயமா ஆண்டவரோட கிருபை நமக்கு கிடைக்கும். புரிஞ்சுதா? தென் அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். நம்மை முற்றும் முடிய காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. எபிரேயர்ல இருக்கு 7:25. அவர் நம்மளை முற்றும் முடிய காப்பாற்றுவார். நம்புங்க, இன்னையில இருந்து நம்புங்க. என்னை முற்றும் முடிய என் இயேசுவின் வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை காப்பாற்றும். நான் ஜீவனோடு வாழ்வேன், நான் பலத்தோடு வாழ்வேன். தைரியமா இருங்க. அவர் சொல்லியிருக்கார், அவர் செய்வார். முற்றும் முடிய காப்பாத்த என் தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கும் போது நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஒண்ணு சொல்லுங்க, அப்பா என் ஜீவனை உங்க கையில கொடுக்கிறேன்.
சொல்லுங்க. என் வாழ்க்கையை உங்க கையில கொடுக்கிறேன். என் வாழ்க்கையை நீங்க பார்த்து நடத்துங்க. டெய்லி தூக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி 91வது சங்கீதத்தை படிங்க. அப்படியே உங்களுக்கு நடக்கும். வசனத்தை படிக்கிறதே இல்லை, அப்படியே தூங்க போயிடும். 91வது சங்கீதம் பிள்ளைகளை படிக்க சொல்லுங்க. நம்புங்க, பயம் இல்லாம பெட்டுக்கு போங்க, காலையில எந்திரிச்சிருவீங்க. உங்களை சுத்தி தேவதூதர்களை தேவன் வைப்பார். ஆமென். ஏன் பயப்படணும்? எபிரேயர் 13:20 வசனம் மட்டும் எனக்காண்டி படிக்கணும் ப்ளீஸ். நானே எடுத்துருவேன் நினைக்கிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி பர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, நான் படிக்கிறேன், நமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்களாக்குவாராக. இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தெல்லாம் வச்சிருக்கிறார். நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்களாய், நாம் சீர் பொருந்தினவர்களாய் இந்த உலகத்துல வாழ முடியும். உயிர் இருக்கு இதுக்கு. இட் ஹாஸ் லைஃப். இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி பலனோட நிக்கிறேன்னா சாப்பாட்டுனால இல்ல, இதனாலதான் நிக்கிறேன். அடிக்கடி சொல்லுவேன், அப்பத்தினால இல்ல ஆண்டவரே, உங்க வார்த்தையினால பிழைப்பான்னு எழுதியிருக்கு. உங்க வார்த்தையினால நான் பிழைக்கும்படி எனக்கு செய்யுங்க. ஆக்சுவலி எனக்கு ப்ராப்பர் பிளட்டே இருக்காது. 1-2 இன்சிடென்ட்டை நான் கடைசியில சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். உங்களுக்கு அநேகருக்கு அது தெரியும் நான் நினைக்கிறேன். தானியேல் 12:2 நான் முடிக்க போறேன். தானியேல் 12:2 என்ன சொல்லியிருக்கிறாங்க? பூமியின் தூளிலே நித்திரை பண்ணிருக்கிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஆண்டவர் உயிரோடு எழுந்ததுனால மரித்தவர்கள் எல்லாரும் ஒரு நாள் உயிரோடு எழும்ப போறோம். ஆமென். ஆமா, நம்ம செத்தாலும் உயிரோட எந்திரிப்போம். செத்தா யாருமே பார்க்கலன்னு நினைக்காதீங்க. செத்த பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியமான வாழ்க்கை. இன்னைக்கு அநேகருக்கு அந்த வாழ்க்கையை பத்தி கவலையே கிடையாது. மரித்த பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கு. இங்க தானியேல் சொல்றாரு, சிலர் நித்திய ஜீவனுக்கு, மரித்தவர்கள் சிலர் நித்திய ஜீவனுக்கு போவார்கள். சிலர் எங்க போவாங்க? நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். So there is a resurrection. கிறிஸ்தவங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கு. அந்த உயிர்த்தெழுதல்ல நீ எங்க போய் நிக்க போறன்னு நீங்க பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். உண்மையாவே நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தால் அந்த உயிர்த்தெழுதல்ல நீ பங்கடைவ. உங்களுக்காக ஒரு ஆண்டவர் யோவான் 14:2 என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? உங்களுக்காண்டி ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துக்கு நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவர் உயிரோட போனதுனால தான் திரும்பி வரப்போறாரு. உயிரோட போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வீடை கட்டிட்டு இருக்காரு. எத்தனை பேரோட வீடு இன்னும் செங்கல் வைக்காமையே இருக்கோ தெரியல. ஊழியர் செய்யறவங்களுக்கு ஒரு பில்லர்ஸ் வச்சிருப்பாரு, தூண். எத்தனை பேரோட தூண் அப்படியே நிக்குதோ? உன்னுடைய வேலையை வைத்துதான் அந்த தூணை ஆண்டவர் எழுப்புவார். அது தங்கத்தால இருக்குமா, வெள்ளியினால இருக்குமா, ரத்தினத்தினால இருக்குமா? ஊழியர் செய்யற ஒவ்வொருத்தருக்காண்டியும் நான் சொல்றேன், இன்னைக்கு பரலோகத்துல உங்களுக்காண்டி ஒரு தூண்கள் இருக்கும்.
ஆண்டவர் அந்த தூணை எழுப்புவார். இது இங்க பேசினது ஆண்டவர் இங்கே பேசியிருக்கிறார். எல்லாருக்கும் இல்ல. உங்களோட தூண் எப்படிப்பட்ட தூணா இருக்கும்? அது எவ்வளவு ஜொலிக்கிற தூணா இருக்கும்? இந்த உலகத்துல எவ்வளவு நீங்க சகிக்கிறீங்களோ உங்க தூண் ஸ்ட்ராங்கா வளரும். பரலோகத்தில் சகிக்கணும், கோபத்தை சகிக்கணும், திட்டத்தை சகிக்கணும். சகிக்கிறவங்களுக்கு அந்த பில்லரை அழகா ஆண்டவர் எழுப்புவார் பரலோகத்தில். அவர் சொன்னார், நான் போறேன் உங்களுக்காண்டி ஒரு இடம் ஆயத்தப்படுத்தின பின்னாடி நான் திரும்பி வருவேன், வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொண்டு போவேன். That is life. பரலோகம் ஒரு சின்னது கிடையாது. உலகமே இவ்வளவு பெருசுனா பரலோகம் எவ்வளவு பெருசு இருக்கு தெரியுமா? பட்டணங்கள்லாம் இருக்கு. தாழ்மைக்கு ஒரு பட்டணம், அன்புக்கு ஒரு பட்டணம். எந்த பட்டணத்துக்கு போறீங்க? இல்ல தர சீட்ல போய் உட்கார போறோமா? இயேசு உயிரோட தான் இருக்கார். அவர் வார்த்தை உயிரோட இருக்கிறது. அவர் வார்த்தையின்படி நீயும் நானும் அதோட பலனை அனுபவிக்க போறோம். உயிர் தெழுந்த வல்லமைன்னா என்ன தெரியுமா? There is life in resurrection. உயிர் தெழுதல்ல ஜீவன் இருக்கு. There is hope in resurrection. உயிர் தெழுதல்ல நம்பிக்கை இருக்கு. There is power in the resurrection. உயிர் தெழுதல்ல வல்லமை இருக்கு. நீங்க ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன கவனிச்சு பார்த்திருப்பீங்க. என்னால இந்த குருத்தோலை ஞாயிறு அந்த டேங்க் வரலும் நடக்க முடியாது. என்னோட பிளட் கவுண்ட் வந்து 5.3க்கு வந்துருச்சு. நான் சொல்றேன் உங்களுக்கு, I had a bleeding for 56 days. என்னால எழுந்திருக்கவே முடியாது, சமைக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. பிளட் கவுண்ட் போய் பார்த்தோம்னா 5.3 5.6 நினைக்கிறேன். வீட்டில் எல்லாரும் ஒரே தொல்லை. யாரு? ஜான், நீ போய் பிளட் ஏத்திக்கோ, உன்னால வேலை செய்ய முடியல. எனக்கு வந்து நானே இன்னும் சரியாகணும். இன்னொருத்தன் பிளட்டை ஏத்திக்கிட்டு அவனோட குணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்? ஆண்டட்ட சொன்னேன், நான் என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? நான் கேட்ட கேள்வி இது ஒண்ணுதான். நான் என்ன செய்யணும்? You must stop this bleeding. ஆண்டவர் சொன்னதை நான் சரி பண்ணேன். In the name of Jesus. 5 நிமிஷம் கூட இல்லங்க, இயேசுவின் நாமத்துல நீ நில்லுன்னு நின்னுச்சு. பிளட் கம்மியா இருந்துச்சு, ரொம்ப கம்மியா இருந்துச்சு. சரி, திருத்தணி ஹாஸ்பிட்டல்ல ஓ பாசிட்டிவ் பிளட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இஷ்டமே இல்லை. அப்பாட்ட சொன்னேன், பரலோகத்தில் இருக்கிற பிளட் பேங்க்ல இருந்து எனக்கு பிளட் கொடுங்க. வீட்டில் கட்டாயமா அனுப்புறாங்க, நான் போறேன், ஆனா எனக்கு பிளட் ஏத்த வேண்டாம். போயிட்டு திருத்தணி ஹாஸ்பிட்டல்ல பிளட் ஏத்துறதுக்கு முன்னாடி என்னோட கவுண்டிங் செக் பண்றாங்க. 9.6. ஹல்லேலூயா. பிளட் ஏத்தல, திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். என் தேவன் உயிரோடு இருக்கிறார். நம் தேவன் உயிரோடு இருந்தால் அவரோட உயிர் தெழுந்த வல்லமை நம்முடைய சரீரத்தில் நாம் அனுபவிப்போம். There is no doubt in it. மாத்திரையும் மருந்தையும் நம்புறவங்களுக்கு உயிர் தெழுந்த இயேசுவின் மேல நம்பிக்கை கிடையாது. You should have the medicine. மெடிசன் இருக்கணும். ஆண்டவரோட மெடிசன் கிடையாது. ஆண்டவர் எல்லா மெடிசனுக்கும் மேலானவர், எல்லா டாக்டர்ஸ்க்கும் மேலானவர். நிறைய விஷயங்கள் என்னோட காதுல சீலா வந்துட்டே இருக்கும். நைட்ல காது குடைஞ்சதுனால எங்க அம்மா தட்டி விட்டாங்க, ஒரே சீல் வந்துட்டே இருக்கும். பல வருஷங்கள் கல்யாணம் முடிஞ்சும் ஆண்டட்ட சொன்னேன், நோ லார்ட், இதெல்லாம் சாட்சியே கிடையாது. In the name of Jesus, heal me,
Stop. I had a tonsil. எனக்கு டான்சில்ஸ் இருந்தது. என் தேவன் என்னை சுகப்படுத்தினார். I had a piles. எனக்கு piles இருந்தது. என் தேவன் என்னை சுகப்படுத்தினார். His resurrection power. அவரோட உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மளை குணமாக்கக்கூடிய வல்லமை, நமக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வல்லமை. நீங்க ஏன் பயப்படணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், லார்ட் அந்த ரிசரக்ஷனோட பவரை என் வாழ்க்கையில பார்க்கணும். கேட்கணும். நீங்க கேட்கறது இல்ல, நான் கேட்பேன். எனக்கு வேணும். நான் தோத்தே போக கூடாது. I need it Lord. ஆண்டவர் கொடுப்பார். எப்பேற்பட்ட காரியமானாலும் என்னோட வாழ்க்கையில இது வரணும். என் தேவனோட உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றும் இன்றும் என்றும் மாறாதது. ஆமென். லைஃப்ல வந்து சக்சஸா வாழணும்னா ஆண்டவரோட உயிர்த்தெழுதலை நாம் நம்ப வேண்டும். அவர் கல்லறை எதுவுமே அவரை பிடிச்சு வைக்க முடியல. இயேசுவை ஃபாலோ பண்றவங்க உண்மையா வாழணும், அமைதியா வாழணும், தாழ்ந்து வாழணும். இந்த விஷயத்தை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களோட இருப்பார். உங்களோட ஜெபத்தை ஒன்ன கூட தூக்கி எறிய மாட்டார். He is very good God. நீங்க பயப்படவே வேணாம். He is very good God. எந்த பலவீனமா இருந்தாலும், எந்த அடிமைத்தனமா இருந்தாலும் நம்மளை தூக்கி எடுக்கக்கூடிய ஆண்டவர். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம எழுந்திருச்சு ஜெபிக்கலாம் அவரோட பிரசன்னத்துல. கல்லறையின் கல்லை திறந்த ஆண்டவர், சாராளோட கர்ப்பத்தை உயிரடைய செய்த ஆண்டவர், லாசரோட சரீரம் அழுகி இருந்தாலும் உயிர் தெளிந்த வல்லமையினால் அவன் உயிரோட வந்தான். Let us stand up. Let us stand up. Look unto the Lord. இயேசு மரியாளை பார்த்து சொல்லும்போது என் சிநேகிதர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். உன்னை சிநேகிதனே அழைக்கக்கூடிய ஒரு உயிர் தெளிந்த ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். குயிக். வாயை திறக்கலாம். கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசலாமே. அப்பா, நான் உங்களை பார்க்கணும். இப்ப you look unto him. அவரையே பாருங்க. இங்க இருக்கிற சூழ்நிலையை மறந்துருங்க. அமைதியா அமைதியா அவரை நோக்கி பாருங்க. Be still and know that I am the living God. அழகில் மேன்மையுள்ளவர் சிங்காசனத்திலே வீற்றாலும் ராஜனே வணங்கி போற்றி
இந்த ஆண்டவர் உன்னோட வாழ்க்கைக்கு தேவை. இத ஒரு பண்டிகை அங்கே கொண்டாட வேண்டாம். உன்னோட வாழ்க்கையில உயிர் தெளிந்த வல்லமையை நீ அனுபவித்திருக்கிறாயா? Do you have the victorious life? எல்லாத்தையும் ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை இருக்கிறதா? இல்லை இன்னும் தோல்வியில தான் வாழ்ந்துட்டு இருக்கியா? இன்னும் அடிமைத்தனத்துல வாழ்ந்துட்டு இருக்கியா? Worship him. அவரை ஆராதிக்கலாமா? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா ஹோசன்னா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா மறுபடியும் ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா மரணத்தை ஜெயித்தவரே வாழ்க்கையில இருக்கிற உம்மை ஆராதனை செய்கிறோம். பலவீனங்கள் பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அப்பாவை ஆராதிக்கிறதுக்கு எல்லாத்தையும் கொடுங்க அவருக்கு. மரணத்தை ஜெயித்தவரே அவருக்கு பிடிக்காததெல்லாம் ரிசைன் பண்ணுங்க. ஆராதனை செய்கிறோம். நீ என்னைக்கு ரிசைன் பண்றியோ அன்னைக்கு தான் அவரை பாவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா பரலோகம் இறங்கட்டும். ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை உனக்கு அவர் மேல ஆராதனை ஆசை இருந்தா உனக்கு எதிரா அவர் வருவார். செய்கிறோம்.
மரணத்தை அவரே வருவார். ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே உனக்கிட்ட வசித்திட வரதா அவர் காசு. விரும்பிடும் தெய்வமே, எங்கள் மனிதர்கள் மத்தியில் ஏசாயா தேவாலயத்துக்கு போகும்போது வாசம் உயரமும் உன்னதமான செய்பவரே, சிங்காசனத்தை பார்த்தார். எங்கள் நடுவிலே வசித்திட நீ ஆலயத்துக்கு வரும்போது எதை பார்க்கிற? தெய்வமே, உன்னால உயரமான சிங்காசனத்தை உமக்கு பார்க்க முடியுதா? சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், இயேசு எங்களோடென்றும் தொடரும் உன்னை. வாசம் செய்யும். கேளுங்க. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை இயேசுவுக்கு இடம் கொடு. தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். லார்ட் உங்களை தொடாம போக மாட்டேன். எங்கள் மத்தியில் உங்களை தொடாம உலாவிடும், போக மாட்டேன். எங்களோடென்றும் Lord, I வாசம் want to touch you, செய்யும். Lord. எங்கள் I want to மத்தியில் touch you. உலாவிடும், Repeat it. எங்களோடென்றும் I want to touch you, Lord. வாசம் செய்யும். Lord, I want to touch you. உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் ஆவியானவர் வரும்போது சத்தம் வாயை திறந்து ஜெபிங்க. வாயை திறந்து எங்கள் நடுவிலே அவர் ஜெபிக்க ஆசைப்படுறாரு. வசித்திட அடக்காத. விரும்பிடும் தெய்வமே. Let him pray through you. இதோ Let him pray மனிதர்கள் through you. உன் மூலமா அவர் ஜெபிப்பார். Let him pray வாசம் through you. செய்பவரே, எங்கள் Allow him. நடுவிலே வசித்திட அவர் உலாவ இடம் கொடு. விரும்பிடுமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே.
உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சொல்லுங்க, பரிசுத்தரே. பரிசுத்தரே, Call unto him, பரிசுத்தர். பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. I love you, Daddy. ஸ்தோத்திரமும் Daddy, I love you. உமக்கென்றோ. I love you, Jesus. I love you. ஆதரே, I love you, Jesus. ஆதரே, I love you, Jesus. I love you. ஆதரே, I love you, Master. The Master of my life. என் நண்பரேசுவுக்கு, என் நண்பரேசுவுக்கு ஆராதனை, வானம் திறக்கப்படட்டும், ஆண்டவரே. ஆராதனை, Shook them, Lord. Shook them in the name of Jesus. Every ஆராதனை. spirit, என் அன்பர் every spirit of infirmity, Lord, let it flee in the name of Jesus. Let it go out. என் அன்பர்
இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்திய மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்திய மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். பரிசுத்தர் கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், பரிசுத்தர் கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரை நிறையற்ற சுத்தரோடு, கரை நிறையற்ற சுத்தரோடு, இளையாம் பொன் வீதியில் உலாவிடுவேன். உனக்கு எவ்வளவு பெரிய பாக்கிய வீட்டை வச்சிருக்கிறார் ஆண்டவர். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பொற்கிரீடம் சூட்டினாலும், சூட்டுவியா பொற்கிரீடம்? இயேசுவுக்கு பொற்கிரீடம் சூட்டி இருக்கிறாயா? இல்ல முற்கிரீடம் சூட்டுகிறாயா? உன் நேசருக்கு, என் நேசர் சொல்ல முடியுமா உன்னால? அடிப்பட்ட முதுகை என் நேசர் உனக்காண்டி அடிப்பட்ட முதுகை அவரோட முது சிதைக்கப்பட்டது. ஒவ்வொரு காயங்கள் முத்தம் செய்வியா அந்த காயங்களை? செய்வேன், ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். பார்க்க முடியுதா உன்னால அந்த தலைய? சூட்டினாலும் புகழ்ந்திடுவேன். Can you see? Can you see him? அவரை பார்க்க முடியுதா? வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து, Thank you Jesus. ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களால்
கிருபையால் நிறைந்திடுதே. எவ்வளவு செஞ்சிருக்காரு உனக்கு ஆண்டவர். என் வாக்கிய வீட்டை நினைக்கையில் எவ்வளவு செஞ்சிருக்காரு ஆண்டவர் உனக்கு. என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. என் வாக்கிய வீட்டை நினைக்கையில் இயேசு என் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். இயேசு என் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். ஆவலாய் ஏங்கிடுதே எனது உள்ளமே. ஆவலாய் ஏங்கிடுதே எனது உள்ளமே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மண்ணில உட்கார்ந்துக்கு தூசில உட்கார்ந்துக்கு தகுதி உள்ளவள் ஆண்டவரே. வாழ்ந்தால் போதும். உம்முடைய சிலுவை அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது Lord. இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது டாடி, எதுவுமே கிடையாது டாடி. இந்த உலக குப்பை, எங்களோட படிப்பு குப்பை, சேர்ந்தால் எங்களோட ஆஸ்தி குப்பை Lord. நித்திய மோட்ச எங்களோட மீட்பருக்கு இணையானது எதுவுமே கிடையாது Lord, எதுவுமே கிடையாது. பரிசுத்த கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். Lord, have mercy on us, Lord. Have mercy on us. பரிசுத்த கூட்டத்தில் நான் Have மகிழ்ந்தால் mercy on போதும். us, Lord. Have mercy on us. Have mercy on us, Lord. Have mercy on us, Lord. Have mercy on என்னில் us. வசிப்பதினால் Let every unbarren be fruitful, Lord. மரித்தவையெல்லாம் உயிர்ப்பிக்கும். Lord, கனி இல்லாததெல்லாம் கனி உள்ளதா மாத்துங்க ஆண்டவரே. ஆவி என்னில் வசிப்பதினால் உங்களுக்கு எங்க மரித்தவையெல்லாம் முதுவ காமிக்கிற ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் Forgive us, Lord. என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. உயிர்த்தெழுந்த Cry out to the Lord. வல்லமையால் என்னையும் Cry out to the Lord. ஆவியே. யாவே கூப்பிடுங்க யாவே. யாவே யாவே, deliver me. யாவே என்னை விடுதலை செய்யுங்க யாவே. யாவே என்னை உயிர்ப்பியும் யாவே. யாவே ரஃபேகா. யாவே யாவே Lord, I thank you. யாவே Abba, I love you, Abba. I love you, Abba. யாவே I plead for them, Lord. I plead for them. யாவே I plead you, Lord. Don't leave them. யாவே Don't leave them, Abba. Don't leave them. யாவே Lord, don't leave them, Abba. யாவே Living Father. Living Father. No demon. ஒருத்தரை விட்டுறாதீங்க ஆண்டவரே, ஒருத்தரை விட்டுறாதீங்க. Lord, touch them, Lord, touch them. Touch them, my master. உங்க அன்பு விளங்கட்டும், Lord. உங்க அன்பு விளங்கட்டும், Lord. விளங்கட்டும். என்னேசுவாலாகாது
காரியம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அது இயேசுவால் கூடாததல்ல. சாவையே ஜெயித்தார், நோயை ஜெயித்தார், பேயை ஜெயித்தார். நம்ம கஷ்டங்களை ஜெயிக்க முடியாதா? நம்மளுடைய குறைகளை ஜெயிக்க முடியாதா? நம்மளுடைய சுபாவங்களை ஜெயிக்க முடியாதா? எல்லாவற்றையும் ஜெயிக்க அவரால் கூடும். என் இயேசுவால் ஆகாததொன்றில்லை, என் இயேசுவால் ஆகாததொன்றில்லை, என் இயேசுவால் ஆகாதது, என் இயேசுவால் ஆகாதது, என் இயேசுவால் ஆகாததொன்றில்லை, என் இயேசுவால் ஆகாததொன்றில்லை. விசுவாசத்தோடு என் இயேசுவால் ஆகாததொன்றில்லை, என் இயேசுவால் ஆகாது, என் இயேசுவால் ஆகாது, என் இயேசுவால் ஆகாததொன்றில்லை. சொல்லுங்க சத்தமா, என் இயேசுவால் ஆகாததொன்றில்லை. விசுவாசம் அறிக்கப்படுங்க. என் இயேசுவால் ஆகாததொன்றில்லை, என் இயேசுவால் ஆகாது, என் இயேசுவால் ஆகாதது, என் இயேசுவால் ஆகாததொன்றில்லை, என் இயேசுவால் ஆகாததொன்றில்லை, என் இயேசுவால் ஆகாததொன்றில்லை, என் இயேசுவால் ஆகாது, என் இயேசுவால் ஆகாது, என் இயேசுவால் ஆகாது. Lord, please. Lord, please. இயேசுவால் எல்லாம் ஆகுமே. Lord, please, every stony heart, என் இயேசுவால் எல்லாம் let it break ஆகுமே. in Jesus' name. என் இயேசுவால் எல்லாம், என் I plead your blood for them. என் இயேசுவால் எல்லாம் எங்களை ஆகுமே. கடந்து போகாதீங்க ஆண்டவரே, எங்களை கடந்து போகாதீங்க, எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க ஆண்டவரே. எங்களை தொட்டுட்டு போங்க ஆண்டவரே, எங்களை தொட்டுட்டு போங்க, எங்களை தொட்டுட்டு போங்க ஆண்டவரே. இங்க இருக்கிறவங்களை தொடுங்க ஆண்டவரே. Lord, touch them. உம்மை ஆராதிக்கின்றோம், கடந்து போகாதீங்க ஆண்டவரே, யாரையும் விட்டுறாதீங்க ப்ளீஸ். ஆராதிக்கின்றோம், உம்மை உங்க அன்பை புரிஞ்சுக்கட்டும் Lord, உங்க அன்பை புரிஞ்சுக்கட்டும். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
உன்னை தள்ளிட்டு போகல ஆண்டவர். உன்னை உதறி போகல ஆண்டவர். நீதான் அவரை மறந்துட்டு போற. You didn't seek him. நீ அவரை தேடி போகல. என்னை நேசிக்கின்றாய். என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? இங்க மட்டும் இல்ல, எப்பவுமே கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி நிக்க முடியாதவங்க உட்கார்ந்துக்கோங்க. நேசியாமல் ஆவியானவர் வேலை செய்யறாரு. நம்ம இதை நிறுத்த முடியாது. உங்களால நிக்க முடியலன்னா உட்கார்ந்துக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில இந்த தொடுதல் வரணும். ஆண்டவர் தொடுறாரு அவங்கள. கல்ல இருதயம், கல்லான இருதயம். உன் வாழ்க்கையில அந்த கிருபை இருக்கா? அவர் உன்னை சந்திக்கிற கிருபை இருக்கா? போதுமானவர் என் தேவையிலும் அதிகமானவர். அவர் பிரசன்னத்துல நீங்க மகிழ கத்துக்கணும். இவர் தேவையிலும் Go deep into the spirit realm. என கையேந்த விடல, என தலகுனியவும் விடல, என கையேந்த விடல, என தலகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்லை. ஏலிரே சொல்ல ஆண்டவரே, உங்களை பின்பற்றி வருவேன். தேவையிலும் அதிகமானவர். I will follow the Lord. போதுமானவர் என் தேவையிலும் அதிகமானவர். என கையேந்த விடல, என தலகுனியவும் விடல, என கையேந்த விடல, என தலகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்லை. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் பாத்திர போது சொல்றவங்களா மாத்திரம் போதும். சொல்லலாமா அப்பா கிட்ட? நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும்,
மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. Thank you, Jesus, for your wonderful Nathaniel. உங்களோட கிரேஸ் கொடுங்க, உங்களை வழி நடத்துங்க. மீண்டும் உங்களோட சமூகத்துக்கு நாங்க வரும்போது எங்களோட நீங்க இடைப்படுங்க. உங்களுடைய சமூகத்திலேயே நாங்க உட்கார்ந்துருக்கணும் லார்ட். இவர்கள் எல்லாரையும் உங்களுடைய சமூகத்துல களி கூறுற